சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த வேதத்துல நான் ஒரு அம்மாவோட துக்கத்தை சந்தோஷமா எப்படி மாத்தினாருன்னு நான் சொல்றேன். The book of Luke chapter 7, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் இப்படியா சொல்கிறது. The dead man sat up and began to talk, and Jesus gave him back to his mother. ஒரு மரிச்சவனை தேவன் உயிரோட எழுப்பி அந்த மனுஷன் பேசினான். பேசின பிறகு அந்த மனுஷனை திருப்பி அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டாங்க. இது எவ்வளவு பேரு கேட்டிருப்பீங்களோ எனக்கு தெரியல. இந்த வசனத்தில் நடந்தது என்னன்னா, ஒரு விதவையோட பிள்ளை செத்து போறான். இந்த பிள்ளை செத்து பிறகு அந்த பிள்ளைய பானையில கட்டி கொண்டு போறாங்க. அந்த கொண்டு போற இடத்துல இயேசு வராங்க. அந்த இடத்துல வராங்க. அந்த இடத்துல வந்து பார்த்த பிறகு ஒரு தாய் அழுது இருந்தாங்க. There was a woman, his son was dead, he is no more, he is in a coffin kept, and they are carrying him in the street. அந்த தெருவுல தூக்கிட்டு போய் இருக்கும்போது இயேசு அதுக்குள்ள வராங்க. இயேசு உள்ள வந்த உடனே பார்க்கிறது எதை பார்த்தாருன்னா, அந்த சாவு பொட்டியும் அந்த பானையும் பார்க்கல. இயேசு யாரை பார்த்தாருன்னா, that woman. Jesus saw that woman, not the dead body. அதான் வேதம் போட்டிருக்கு. இயேசு அந்த ஸ்திரியை பார்க்கிறார். அந்த ஸ்திரீ பார்த்த உடனே அந்த ஸ்திரீ ரொம்ப அமைதியா, ரொம்ப துக்கமா, இனி நான் என்ன செய்வேன்ற ஒரு மன துக்கமும் நிறைஞ்ச ஒரு ஸ்திரீயாய் அந்த இடத்துல நின்றுகிறாங்க. அவங்களை சுத்தி சடை இருக்கிறாங்க, அவங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ஸ்திரீயோ இந்த உள்ளத்தில் அழுது கொண்டு இருக்கிறார். இந்த இருதயத்தில் ஒரு கண்ணீர் வந்திருக்கு, ரொம்ப துக்கத்தோட நின்று கொண்டு இருக்கிறாங்க. இயேசு பார்க்கிறாரு, அந்த அம்மாவை பார்க்கிறாரு. இந்த அம்மா இவ்வளவு துக்கத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு இருந்த ஒரே பிள்ளை என்ன கடைசி நாட்கள் வரைக்கும் என்னை சுமந்து போவான், கடைசி நாட்கள்ல எனக்கு உணவு கொடுப்பான், உடைய கொடுப்பான், என்னை காத்துக்குவான், என்னை பார்த்துக்குவான்னு சொல்லி நம்பிக்கையா இருந்தேன். ஆனா இவன் மரிச்சு போயிட்டானே, இனிமேல் நான் யாரை பார்க்குவாங்க, என்ன இனிமேல் நான் ஒண்டி ஆயிடுவேனே. இவங்க அழுது இருக்கிறாங்க என் சொந்தம்லாம். ஆனா பொழுது விடிஞ்ச உடனே இருப்பாங்க, பொழுது போன உடனே வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் தான் தனியா வீட்டுல இருக்கணும். இதுவே நான் என்ன பண்ணுவேன் ஒரு பெரிய துக்கம் அந்த அம்மாவை அழைத்துகிறார். தூரத்துல இயேசு பார்க்கிறாரு. இயேசு மனுஷன் முகத்தை பார்க்கறது இல்லை. நம்ம தான் எவ்வளவு அழுகிறோம், எவ்வளவு இது நம்ம முகத்தை தான் பார்ப்போம். ஆனா இயேசு டைரக்டா அவங்க உள்ளத்தை பார்க்கிறாரா, இந்த உள்ளத்தில் இருக்கிற பாதத்தை பார்க்கிறாரா, இந்த உள்ளத்தில் இருக்கிற துக்கத்தை பார்க்கிறாரா. இந்த துக்கத்தையும் பாரத்தையும் பார்த்து என்ன பண்ணிருப்பாருன்னா, இயேசு கிட்ட வந்து அவருக்கு ஜெபிக்கல, கிட்ட வந்து அவங்களை அணைக்கல. அவரு பக்கமாய் போயிருக்கிற அந்த பாடையை, the coffin, the dead body was near to Jesus. கிட்ட வரும்போது இயேசு அந்த துக்கத்தை பார்த்து, அந்த அம்மாவோட கண்ணீரை பார்த்து, அவங்களோட பயத்தை பார்த்து இந்த பிள்ளையை உயிரோட எழுப்பிட்டார். ஹல்லேலூயா. அந்த பாடையில் இருந்த அந்த செத்து போன மகனை உயிரோட எழுப்பிட்டார். எல்லாம் பயந்து போறாங்க. ஆனா அந்த பையன் எழுந்து பேசின பிறகு அந்த பையனை அந்த தாய்கிட்ட கொடுத்தாரா. என்ன அர்த்தம்னா, எதை குறித்து அவங்க துக்கமா இருந்தாங்க. In what situation that woman was sorrow that turned into joy. அது சந்தோஷமாய் மாறிடுச்சு. எப்போ அவன் மகனை உயிரோடு எழுப்பி அந்த தாய்க்கு கொடுத்த உடனே அந்த தாய்க்கு அந்த துக்கம்லாம் போயிடுச்சான், அந்த பயம்லாம் போயிடுச்சான். என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான், நான் என்ன பார்ப்பான், நான் சாக வரை என்ன பார்ப்பான். ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. நீங்களாம் நம்மளுக்குள்ள ஒரு கவலை,
இப்போ எங்க அம்மா செத்துட்டாங்க, எங்க அப்பா செத்துட்டாங்க, எனக்கு ஒரு துக்கம், அப்பா அம்மா அன்பு இல்லைன்ற ஒரு துக்கம். இப்போ ஏசப்பா கல்லறையில போய் எங்க அம்மாவை எழுப்பிட்டு வந்து கொடுத்துருவாரா, அப்பாவை எழுப்பிட்டு வந்து கொடுத்துருவாரா? சொல்லுங்க. அது ஆகல. ஆனாலும் என் துக்கம் சந்தோஷமாய் மாறப்பட்டிருக்கு. நீங்க எல்லாம் கேட்கலாம், எப்படி அன்னைக்கு அந்த பையன் எழுதுறதுனால தான் அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் ஆச்சு. The day that son was raised from dead, so that that lady was become joy. The lady's sorrow become joy. அந்த தாயோட துக்கம் சந்தோஷமா மாறினது. இன்றைக்கு என் துக்கம் எப்படி சந்தோஷமாய் மாறும்? உங்க துக்கம் என்ன எனக்கு தெரியாது, எனக்குள்ள ஒரு துக்கம் இருக்கு. உங்களை மாதிரி அப்பா அம்மா இருக்கிறது நானும் அப்படி சந்தோஷமா இருந்திருப்பேன். என் பிள்ளைங்களும் தாத்தா பாட்டியும் சந்தோஷம் இருக்கும். இப்போ அந்த துக்கம் எனக்குள்ள கொஞ்சம் இருக்கு, அவங்க இல்லையேன்ற ஒரு துக்கம். எப்படி என் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாத்துவார்? எப்படின்னா, அவரே அப்பாவா அவரே அம்மாவா என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அம்மா செய்ய வேண்டியத அவர் செய்யறார், அப்பா செய்ய வேண்டியத அவர் செய்வார், செய்யறார். இப்போ நீங்களும் ஒரு துக்கம், you also have some sorrow. We have no one, my children's left, my family left. Maybe that sorrow, அந்த துக்கம் இருக்கலாம். But God is there. Hallelujah. Jesus is there who can change the sorrow into joy. இயேசு இருக்கிறார் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற. எப்படி? Through this home. இது ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ். இதுக்குள்ள உங்களுக்கு அடைக்கலம் உண்டாயிடுச்சு. இதுக்குள்ள உங்களுக்கு போட, உங்களை உடுத்திக் கொள்ள உண்டாயிருக்கு. 3 வேளை உணவு உண்டாயிருக்கு. ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கு. உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு இடம் உண்டாயிருக்கு. தனிமையா நீங்க தேவனை தேடுறதுக்கு ஒரு இடம் உண்டாயிருக்கு. நீங்க உலக பிரச்சனையில் இருக்காத, நீங்க சந்தோஷமா இருக்க ஒரு இடம் தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதோட சந்தோஷம் வேணுமா? ரொம்ப பேர் உலகத்துல கஷ்டம் துக்கத்தோட இருக்கிறாங்க. பிள்ளைங்க அடிக்கிறாங்க, சோறு போடுறதுல, துணி வாங்கி கொடுக்கறதுல என்ற ஒரு பெரிய துக்கத்தோட கண்ணீரோட இருக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாரையும் தேவன் சந்தோஷம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்க துக்கம் சந்தோஷமா மாறலையா? மாறலையா? மாறி இருக்கு, மாறி இருக்கு. அதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லணும். உங்களை பார்க்கிற ஃபாதர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். இதை நடத்துற மிஷனுக்கு நன்றி சொல்லணும். உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற இடம் இது. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனா ஒண்ணுமே சொல்றேன், இது சந்தோஷமான இடம். நீங்க சந்தோஷமானவர்கள். எங்களோட வெளியே இருக்கிறவர்களோட நீங்க தான் சந்தோஷமானவர்கள். ஏன்னா நீங்க தனிமையா இருக்கிறீங்க. அதிகமா தேவனை தேடலாம். வேலைக்கு கரெக்டா உங்களுக்கு 4 மணி கரெக்டா ஃபாதர் போன் பண்றாரு. எனக்கு அப்படியே வயிறுலாம் கடை 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 ஆடிச்சு. பப்ஸ்கார் லேட் பண்ணாங்க. நாங்க எல்லா டீயெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கரெக்டா ஷார்ப்பு 5 நிமிஷம் 4-5 நிமிஷம் இருக்குது போயிடணும். போன வாட்டியே ஃபாதர் திட்டினாரு, அவங்க கரெக்ட் டைம் கொடுக்கணும்ட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. நம்ம டிலே பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு வச்சிருந்தேன். ஆனா பப்ஸ் அந்த ஓவன் எடுக்கிறதுக்கு குக் ஆகுறது லேட் ஆயிடுச்சு. சூடா எடுத்துட்டு போனேன்னு சொல்லிட்டு அவங்க லேட் பண்ணாங்க. டைமுக்கு ஒன்று காஃபி கொடுக்குறாங்க தெரியுமா? எவ்வளவு மருமகளுங்க காஃபி கூட கொடுக்கறது இல்லை தெரியுமா? எவ்வளவு பிள்ளைங்க காஃபி கூட அப்பா அம்மா கொடுக்கறது தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கும் போதே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க துக்கம் வர சந்தோஷமா மாறி இருக்கு. நீங்க நினைச்சுக்காதீங்க நாங்க ஒண்ணுமே இல்லை ஆயிடுச்சு. நீங்க தான் சந்தோஷமா, உங்களை தான் இயேசு அதிகமா ஆசீர்வதிச்சிருக்காரு. கண்களை மூடி நன்றி சொல்லாமா? இயேசுவே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நீங்களை சந்தோஷமா வச்சுக்கிறீங்க. நன்றி கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உலாவினீரே. இரவும்